மன்மதா, நீ முன்னர் சொன்ன வார்த்தைகளை பொறுத்து மன்னித்து விட்டேன். இப்போது நீ எடுத்த முடிவு நல்லதே ஆகும். உன்னை தனியே விடமாட்டோம். நாங்களும் உன்னை தொடர்ந்து பின்னால் வருவோம். நீ கலங்காமல் செல்க என்று பிரம்மன் ஆறுதல் வார்த்தைகளை கூறினான். மன்மதபுரி என்னும் தனது நகரத்துக்கு சென்ற மன்மதன் ரதியிடம் நடந்தவற்றை கூறினான். ரதியுடனும் தனது பரிவாரங்களுடனும் புறப்பட்டான். திரு நந்திதேவர் அவனை ஈசன் அமர்ந்திருந்த இடத்திற்கு செல்ல அனுமதித்தார். பரிவாரங்களை வெளியில் நிறுத்திவிட்டு ரதியை மட்டும் அழைத்து கொண்டு ஈசன் இருந்த இடத்தை அடைந்தான் மன்மதன். மோனத்தில் இருந்த சிவபெருமானை கண்ட மன்மதன் சரபவேந்தனை கண்ட சிங்கக்குட்டியைப் போல் உள்ளம் நடுங்கினான். உடல் வியர்த்து பெருந்துயர் அடைந்தான். திகைத்து மயங்கிய நிலையில் படைக்கலன்கள் கீழே வீழ்ந்தன. இந்த காட்சியை ஒரு தனி சிம்புள் வேந்தன் உறைந்தது கண்ட சீய குருளையின் அமலன் தன்னை கோலமால் புதல்வன் காணா வெறுவரும் உளத்தன் ஆகி வியர்த்து மெய் பணியாய் உட்கிப் பருவரல் உழந்து கொண்ட படையொடும் கடிதில் வீழ்ந்தான் என்று மன்மதன் மயக்கமுற்ற நிலையை அழகுபடக் கூறுகிறார்.